நம்ம விஜய் காவேரி பிரியிற சீனை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் மனசு சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வந்து விகா ஃபேன்ஸுக்கு இது பெரிய இடிதான். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியிற சீனை பார்க்கும்போது நம்மளோட மனசே வந்து சுக்கு நூறாவே உடஞ்சிருச்சு. ரொம்ப நம்மளுக்கே வந்து ஒரு அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு வலி வேதனையாக தாங்க இருந்தது. கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து கண்ணீராக தான் வருது. தாங்கிக்கவே முடியல. அவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக தாங்க இருந்தது. இன்றைக்கெலாம் நடந்த எபிசோட்லலாம் பார்க்கும்போது உண்மையாவேங்க மனசு அப்படி பார்த்தீங்கன்னா பரிதவிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்ப்பா டைரக்டர் சார் இப்படி பண்ணீங்க? இப்படி விஜய் காவேரி 2 பேரும் பிரித்து வச்சு இப்படி கஷ்டப்படுத்தி அவங்கள அழ வச்சு இப்படி வேடிக்கை பார்க்குறீங்களே, உங்களுக்கு நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்கலான்னு சொல்லிட்டு தாங்க தோணுது. என்னதான் வந்து விஜய் பண்ணது பெரிய தப்பு தான். அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணவே வந்து முடியாது. கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காவேரியை பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு பணத்தை வச்சு தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. காவேரியோட நிலமையிலேருந்து பார்த்தீங்கன்னா காவேரி மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போதைக்கு அவங்களுக்கு தோணுனதெல்லாம் தன்னோட தங்கச்சி உயிரை எப்படினாலும் காப்பாற்றணும். ஒரு பக்கம் இந்த பசுபதி அந்த பணத்தை வேற சுருட்டிக்கிட்டாரு. அவங்களால ரொம்பவே என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் விஜய்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவர் இப்படி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கும்போது நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து காவேரிக்கு வந்து தன்னோட தங்கச்சி உயிர் தான் பெருசாக தெரியுது. எப்படினாலும் வந்து காப்பாற்றணும். ஏன்னா அந்த டைமில் அந்த பணம் தொலைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை. இதனால குமரன் கங்கா லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இங்கே அவங்க லைஃபே வந்து தியாகம் பண்ணுறதுக்கே வந்து துணிஞ்சிட்டாங்க. அந்த பழைய விஜயை பார்க்கும்போது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது தான். இந்த மாதிரிலாம் ஒரு சீப்பான ஒரு கேரக்டராக இருந்தார். ஒரு பணத்துக்காக வந்து காவேரி லைஃப்பை வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிடிக்காது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்து முடியவே முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற விஜய்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து மாறிட்டார். என்னதான் வந்து இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணமாக இருந்தாலுமே இப்போ வந்து அதெல்லாம் அவர் தூக்கி போட்டுட்டார். மனசால் அவர் தூக்கி போட்டுட்டார். ஆனால் வந்து இது யாருக்குமே தெரியலங்க, யாரோட கண்ணுக்குமே தெரியல. இப்போவுமே அப்போ நடந்ததை வச்சுக்கிட்டு இப்போயுமே வந்து விஜயை வந்து தப்பாக நினைக்கிறாங்க காவேரியோட மொத்த குடும்பமும். ஆனால் வந்து குமரன்லாம் கொஞ்சமாச்சும் அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். விஜய் வந்து எந்த அளவுக்கு தாங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு, காவேரி எந்த அளவுக்கு வந்து காதலிச்சிருக்கிறேன் சொல்லியிருக்காரு. அவரே ஹாஸ்பிட்டலில் வச்சு நிறையா விஷயத்தை பார்த்திங்கன்னா குமரன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, மனசு விட்டு பேசியிருக்கிறாரு. ஆனால் அவர் கூட திங்க் பண்ணல பாருங்களேன். இப்போ சடனாக விஜய் மேலே அவர் கூடமே கையை வச்சுட்டாரு. அதை பார்க்கும்போதே என்ன சொல்கிறதுன்னு தெரில. குமரன் மேலே கோவப்படுறதா ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தலையில் தான் பெரிய இடி. விஜய் காவேரி தான் ரொம்பவே பாவம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனாங்க விஜய் வந்து எவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வீட்டுக்கு வந்தார். ஆனாலுமே அவர் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு தான். காவேரி ஒரு குழப்பத்திலேயே வச்சுட்டு இருந்தார். காவேரி வந்து மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். இவர் வெளிப்படையாகவே இல்லை. இவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேரில் வந்து காவேரி ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டாருன்னு தான் இதை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். இவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண சொன்னதா இருக்கட்டும், அந்த விஷயத்துலலாம் ஒரு சிலது தப்பு பண்ணார். ஏன்னா வந்து நம்ம காவேரி வந்து இவர் வீட்டை விட்டு தான் நம்மளை அனுப்ப போகிறாரு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது, நம்மளை வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பிட போகிறான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே தப்பான எண்ணம் தான் இருந்தது. அது எல்லாத்துக்குமே விஜய் தான் காரணம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துருச்சு. முழுக்க முழுக்க வந்து விஜயோட விளையாட்டுத்தனம் தாங்க. அதுதான் அவர் விளையாட்டு தான் இப்போ வந்து வினையாக முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பதில் இருக்கும்ல, எப்படி சொல்ல, ஒரு கெட்டதுக்கு அதுக்கான ஒரு பலன் வந்து கிடச்சி தானே ஆகணும். அவர் எப்போவோ பண்ண தப்புக்கு இப்போ அதுக்கான தண்டனை வந்து அனுபவிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன தான் சொல்ல ஒன்றுமே புரியலை. இதில் என்னென்ன ட்விஸ்ட்டு, இங்கே காவேரி வந்து கரெக்டாக வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது இப்போயுமே அந்த இடத்துல வந்து விஜய் விளையாடுறாரு. கரெக்டாக இவர் இந்த விளையாட்டு பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட குடும்பம் இன்னுமே வந்து விஜயை தப்பாக நினைக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. அப்போ வந்து யமுனா சொல்கிறதா உண்மை. அப்போ வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு. வீட்டை விட்டு காவேரியை வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் வாயால் தான் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வாங்க வந்து இன்னைக்கு வந்து எபிசோடில் என்ன மாதிரிலாம்
ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்குறோம். நம்ம காவேரி ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா மன கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போதுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்குது. காவேரியை வந்து அழுகிற மாதிரி பார்க்கும்போது, அதுவும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் அவங்க யோசித்து பார்க்கும்போது அந்த ரிவைண்ட் பண்ணுறாங்க. ஒரு அந்த சில இமேஜெல்லாம் வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காவேரி அதை நினச்சி ஃபீல் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம ஒரேடியாக போகிறோம், நம்மளை வந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க நினச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மிராக்கிள், ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துராதா, நம்மளை இந்த வீட்டிலே இருக்க சொல்லிட மாட்டாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து டோட்டலாக வந்து நினச்சது வேறு. ஆனால் இப்போ அவர் நினச்சதும் நடக்கலை. இப்போ வந்து என்னென்னமோ வந்து நடந்துருச்சு. அவங்களுக்கும் பெரிய ஷாக்கு தான், நம்மளுக்கு வந்து பெரிய ஷாக்கு தான். என்னத்த சொல்ல. இப்போ ரொம்பவே அவசரப்படுத்திட்டு இருக்காரு விஜய் இருந்துக்கிட்டு, காவேரி வா டைம் ஆச்சு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு சொல்லவுமே, இங்கே காவேரி கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வர, இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யமுனா இருந்துக்கிட்டு இந்த காவேரிக்கு மொத்த குடும்பத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டு வர விஜய். ஏன்னா விஜய் சவுண்ட் அந்தளவுக்கு தான் கத்திட்டு இருக்காரு, காவேரின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரே வந்து காட்டி கொடுத்தா அமைதியாக வந்து காவேரியை வந்து அழகாக வந்து கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி இவரே வந்து சீன் கிரியேட் பண்ணி இப்போ வந்து எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னு பாருங்க. சரி, காவேரி வந்தாங்க அப்போவாச்சும் இந்த மாதிரி காவேரி நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். அதுவும் பண்ணலை. அப்போ கூட பார்த்திங்கன்னா வெட்டி பேச்சு தான். வெட்டி பேச்சு பேசட்டும். அப்போ கூட பார்த்திங்கன்னா காவேரி மனசை வந்து நோகடிக்கிறாரு விளையாட்டுத்தனமாக. அவர் வந்து அது விளையாட்டாக ஒரு ஃபன்னி ஒரு இதாக நினச்சி தான் பேசுகிறாரு. அது வந்து நம்மளுக்கு தப்பாக தாங்க தெரியுது உண்மையாகவே. ஏன்னா இப்போ அதனால தானே இன்னுமே வந்து ப்ராப்ளம் வந்து பெருசாகிடுச்சு. விஜய் வாயில் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் கேட்க வந்து இங்கே காவேரி குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து அது பெரிய ஒரு ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கேட்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் சிரிச்சுக்கிட்டு என்ன உனக்கு தெரியாதா, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அம்மா வீட்டுக்கு தான் பேக் பண்ண போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் வந்துக்கிட்டு காவேரியை கிண்டலாக பேசுகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணி வச்சுட்டே காவேரி சூப்பர் அந்த மாதிரிலாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் பேசும்போதே உன் அம்மா வீட்டுக்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம விஜய் சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி மொத்த குடும்பமும் வந்து விஜய் சொல்கிறத கேட்டாங்க. இதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. ஆனால் உண்மையாகவேங்க அதை கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இது சாரதாம்மா இருந்துக்கிட்டு யமுனா சொன்னப்போ கூட நான் நம்பலடி, ஆனால் இப்போ இவர் வாயிலிருந்தே சொல்கிறாரு பார்த்தியா, என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும், ஒப்பந்தம் போட்டு நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட அம்மா எப்படி சொல்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவப்படுறாங்க காவேரி மேலே. எதுக்காகடி இப்படி பண்ண, உன்னை நான் எப்படி வளர்த்தேன், எனக்கே இங்கே காவேரி ரொம்பவே ஒரு தப்பான ஒரு எதுக்காக இப்படி வந்து பண்ணான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அடிக்கிறாங்க, அடின்னு போட்டு அடிக்கிறாங்க காவேரியை போட்டு. எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. இங்கே காவேரி அடிக்கிறது பார்த்திங்கன்னா விஜய்னால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அவர் மனசு ரொம்ப வலிக்குது. தான் முன்னாடியே வந்து காவேரியை வந்து அடிக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே வந்து காவேரிக்காகவுமே பார்த்திங்கன்னா சாரதாம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் வந்து காவேரி அடிக்கிறீங்க, அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே இருந்துக்கிட்டு வந்து சாரதாம்மா இருக்கிற கோவத்தில் வந்து விஜய் மேலே தான் காட்டுறாங்க. நீங்கள் பேசாதீங்க, என் பொண்ணு நான் அடிக்கிறேன், நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம்மா அப்புறம் இங்கே கங்கா யமுனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை தான் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னையோட முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்படி ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளாளுக்கு வந்து விஜய் வந்து பேசி வச்சுருக்காங்க. இங்கே காவேரி எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு தான் வந்து உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆளாளு வந்து காவேரி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. இப்படி மிரட்டினாரா, விஜய் மிரட்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணாரா, ஏதாச்சும் அவருக்கு விருப்பத்துக்கு எதுவும் வந்து உன்னை பண்ண சொன்னாரா, உன்னை மிரட்டி எதுவும் பண்ண சொன்னாரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு
விஜய் ரொம்பவே ஒரு தப்பாக தான் பார்க்குறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்தையே வந்து கான்ட்ராக்ட்டா பண்ண இவரை வந்து ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கேரக்டரா தான் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி குடும்பம் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவர் எந்த எல்லைக்கு வேணால் போவார், எந்த ஒரு கேவலமான வேலை கூட பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட திங்கிங்காக இருக்குது. இங்கே சாரதாம்மா தலையில் அடித்து அழுகுறாங்க. இப்படி பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னமோ பார்த்தீங்கன்னா அவங்க மனசே உடஞ்சி போய் அவங்க வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. காவேரி கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம். ஏன்னா வந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. விஜய் காவேரி வந்து சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசுக்கு அவங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இதை வந்து அவங்க மனசு கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டுது. அவங்களால முடியலை. இங்கே காவேரியுமே எவ்வளோ கேட்டுமே பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்றாங்க. இதனால வந்து விஜய் வந்து எல்லாருமே தப்பாக நினச்சிக்குவாங்க. தன்னோட குடும்பம் அவரும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்ட காவேரி இங்கே விஜய்க்கு இதனால ப்ராப்ளம் வருமோ இல்லை விஜய் பேருக்கு 8 பேருமோ சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தயங்குறாங்க. இப்போ சாரதாம்மா ரொம்ப அழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து நம்ம காவேரி போட்டு உடைச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் வந்து பணத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது விஜய் என்ன சொன்னார் காவேரி கிட்ட, இந்த மாதிரி கல்யாணம் அந்த சம்திங் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி போட்டு உடைச்சிடுறாங்க. இது இன்னுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஷாக். காவேரி சொன்னதை கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போயிடுறாங்க. இப்போ தான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரி குடும்பத்துக்கு புரியுது. அந்த டைமில் வந்து பணம் இல்லாமல் பணம் பத்தாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா குமரன் பணம் தொலைஞ்ச விஷயம், அவர் தொலைச்ச விஷயம் பார்த்திங்கன்னா ஊடால தான் நம்ம கங்காவுக்கே தெரியும் நடுவால். அப்படி சொல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே வந்து தெரிய வந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா குமரன் மேலே அவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க. இப்போது இதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் குமரனோட தப்பால் தான் இங்கே காவேரி வாழ்க்கையே வந்து போயிடுச்சு, ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்காவுக்கு தெளிவாக புரியுது. குமரன் பண்ண தப்பால் தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, காரணமே அதான் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இந்த இடத்துல வந்து குமரன் மேலே வந்து கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா, உங்கள் கவனக்குறைவால் தான் வந்து இப்போ காவேரியோட லைஃபே வந்து நாசமாகிடுச்சான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் இந்த கங்கா குமரனுக்குள்ளே ப்ராப்ளமே வந்துடக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காவேரி வந்து உண்மையே மறைச்சாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இவர் ஆல்ரெடி அப்போல்லாம் வந்து கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. குமரனை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. அவரை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது. அந்த டைமில் இது சொன்னால் அவங்க லைஃபுக்கே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு காவேரி மறைச்சாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா உண்மையவே அவங்க மறைச்சாங்கன்னே சொல்லலாம். இப்போ எப்படியே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. காவேரி வந்து அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி தன்னோட தங்கச்சி உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் தான் வந்து காவேரிக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அது கான்ட்ராக்ட் கல்யாணத்தை ஒரு பேரில் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காரு. ஆனாலுமே பணத்தை கொடுத்தாரே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவர் பண்ணது தப்பு தான். ஆனாலும் காவேரியோட குடும்பத்தை என்ன தான் சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. இப்போ கொஞ்சமாச்சும் விஜய் பக்கம் ஒரு நியாயத்தை கேட்கலாம். அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் இப்போ உள்ள விஜய் எப்படி அவரை பேசுகிறதுக்கே வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னே இவங்க சொல்லலாம். இப்போ இந்த நர்மதா ஒரு பணத்துக்காக விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, பணத்தை கொடுத்து காவேரி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா காவேரி மேலே இருக்கிற கோபம் வந்து குறையலை. எதுக்காக இப்படி பண்ண, உன்னை இப்படியா நான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதங்கத்தெல்லாம் காவேரியோட அம்மா வந்து காவேரி கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. இன்னுமே காவேரியை போட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களோட ஒரு அம்மாவாக எப்படி இருக்கணுமோ அப்படி தாங்க பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? எந்த அம்மானாலுமே பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே முடியாது, கோபம் தான் படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ராகினி இருந்துக்கிட்டு தான் வேலையை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சு தாத்தா பாட்டி எல்லாமே வந்துடுறாங்க. தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரியாமல் இருக்காங்க. அந்த வெண்ணிலா அடித்தனால தான் அவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவங்க வாய் விட்டு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உண்மையும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெண்ணிலா வந்து நம்ம காவேரி அடித்தது தள்ளி விட்டது இது வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் சொல்ல, உன்னை இதுக்காடி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன எவ்வளோட்டே அடி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி என்ன தான் பதில் சொல்லணும்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா தன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, மொத்த குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ராகினி இதான்டா சாக்கு. இதில நம்ம எதுனாலும் ஒரு குட்டைய குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே என்ன விஜய் மேல தப்பு சொல்றீங்க. இங்கே விஜய் வந்து ஆளாளுக்கு ரொம்பவே திட்டிட்டாங்க. இத பார்த்துட்டு இங்க அப்படியே ரொம்ப நல்லவ மாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி இருந்துக்கிட்டு, என்ன எல்லாரும் வந்து விஜய தப்பு சொல்றீங்க. என்ன உங்க பேத்தி மட்டும் என்ன புடிக்காமையா கல்யாணம் பண்ணா? அவளும் இல்ல கட்டாயப்படுத்தியா விஜய் உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க பேத்தி சம்மதத்தோட தானே அவர் வந்து கல்யாணம் பண்ணாரு. உன் பேத்தி பணத்துக்காக கல்யாணம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் அவங்க மொத்த குடும்பத்தையும் வந்து பணத்தை வச்சு பணம்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் கூட கோவப்படுறாரு, அமைதியாரு ராகினி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் ரொம்பவே இந்த ராகினியை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரியோட அம்மானால அதை தாங்க முடியாமல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க. இல்லைன்னா வந்து காவேரி உண்மையாகவே சொல்லியிருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ராகினிலாம் ஒரு பேசுகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பணத்துக்காக நம்ம குடும்பம் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை வந்து காவேரியோட அம்மானால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஆனாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, "எப்புட்ரி இந்த ராகினிலாம் இப்படி பேசுறா? நீ எதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி உண்மைய உடைச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வந்து வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே சாரதாம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்குறாரு. ஆனா சாரதாம்மா இருந்துக்கிட்டு விஜய வந்து ரொம்பவே வந்து பேசுறாங்க. "நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலைய பார்த்துருக்கீங்க. அப்படி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய இப்படி கெடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. இந்த டைம்ல வந்து விஜயுமே பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். ஆனா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு குமரன் பார்த்தீங்கன்னா, வெளுன்னு நம்ம விஜய போட்டு வெளுத்துடுறாரு. இந்த இடத்துல வந்து குமரன விஜய் விஜய குமரன் அடிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும். விஜய் எந்த அளவுக்கு காவேரியை வந்து காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லாவே சொல்லியிருக்காரு. சொல்லியிருந்துமே எதுக்காக வந்து குமரன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்க கஷ்டமா தான் இருக்கு அத பார்க்கும்போது அவங்க 2 பேரும். ஆனா வந்து விடுங்க பிரதர், விடுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து கத்திட்டுருக்காங்க. ஏன்னா எதிர்த்து கூட வந்து நம்ம குமரனை வந்து அவங்க அடிக்கல. ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம பண்ணது தப்பு. எந்த குடும்பம்னாலும் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு குடும்பத்தினால சொல்லிட்டு வந்து நல்லாவே அவருக்கு தெரியுது. ஆனால் ஆளாளுக்கு வந்து காவேரி லைஃப்பை வந்து நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் விஜயை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமரனே எதுக்காக காவேரி நீ இப்படி பண்ண என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் சங்கடம் தான் படுறாரு. தான் மேலே தான் தப்பு. தன்னால் தான் வந்து இப்படி காவேரி வாழ்க்கை நான் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. இங்கே பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் பாட்டிக்குமே வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. ராகினி வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி விஜய் காவேரி கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. தாத்தாக்கு இது ஒரு பெரிய இடி தான். ஆனால் அவருக்கு வந்து இந்த உண்மை அவ்வளோ பெரிய ஷாக்காக இல்லை. ஆல்ரெடி அவருக்கு தெரியும். அதனால தான் படிப்படியாக சொன்னார். அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காவேரி முன்னாடி கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னேன். அவர் அதை பண்ணவே இல்லை. இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய தலையில் இடியை அவரே போட்டுக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஆமாம். இல்லைன்னா வந்து அப்பயே அவர் பண்ணியிருந்தாருன்னா, இப்போதைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. காவேரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போவும் தான் அவர் என்னைய வந்து ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணார். ஆனால் இப்போ வந்து நாங்கள் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பிரிய மாட்டோம். இது கான்ட்ராக்ட் கல்யாணமே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி எதுனாலும் சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்பயுமே காவேரி வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. வேற என்ன அவங்களால பேச முடியும்? அவருமே வந்து ஒரு இதாவே வந்து காவேரி ஒரு குழப்பத்தில தான் வச்சிருந்தாரு. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவே சொல்லல. இப்போ வந்து இவருக்கு இன்னுமே வந்து நம்ம காவேரி வேற எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. விஜய் மேல தான் முழுக்க தப்பு. விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா, தனி மரமா நிற்க போறாரு காவேரி இல்லாம. காவேரியோட அவங்க 2 பேரும் எப்படி சொல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. அதிரடி சம்பவம் தான் நம்ம நெனச்ச மாரி. இப்போ ஒரு பெரிய அதிரடி தான் சொல்லலாம். நம்ம கூட இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏதோ வந்து ஏதோ நல்லா சண்டை போட்டு விஜய் கூட சண்டை போட்டு பிரித்து கூட்டு போவாங்க நம்ம காவேரி அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ வந்து பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே காவேரி விஜய்க்கு சுத்தமாக தாங்கிக்க முடியல. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்க்குறாங்க. அந்த பார்க்கும்போது அதில் ஒரு காதல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்ம பிரிய போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்துட்டு அவங்க ஃபேஸில் அது நல்லாவே தெரியுது. எப்படி நம்ம இருக்க போகிறோம்
ஆனா பாவங்க விஜய். எவ்வளோ ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவர் எதுனாலும் சொல்லியிருந்திருக்கலாம். அவர் பேசயுமே விட மாட்றாங்க. அதனால எப்படினாலுமே கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் சொல்லிக்கிறேன். என்ன பேச விடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மனசுல இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிருக்கான். காவேரி இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான். அப்போ வந்து நான் அது கான்ட்ராக்ட் கல்யாணமா புத்திக்கட்டுத்தனத்தில பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்லன்னு சொல்லிட்டு புரிய வச்சிருந்திருக்கலாம் காவேரி குடும்பத்து முன்னாடி. இங்க விஜய்னால எதுவுமே பேச முடியாத சிச்சுவேஷன். ஏன்க்கா பேசவே யாருமே வந்து விஜய்க்கு வாய்ப்பு குடுக்கல. எல்லாருமே வந்து விஜய் மேல வந்து கோவப்பட தான் செஞ்சாங்களே தவிர, அவரு வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க காது குடுத்து கேட்கல. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காவேரியோட குடும்பம் கொஞ்சம் நன்றி கெட்டவங்களாவே தெர்ற மாரி இருக்கு. ஏன்னா நெறையா நெறையா பண்ணியிருக்காரு விஜய் காவேரி குடும்பத்துக்காக வந்து பார்த்து பார்த்து அதெல்லாம் ஏன் இவங்க இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கல? ஒரு கோவத்தினால பார்த்தீங்கன்னா, இப்போ அ என்ன சொல்றதுன்னே தெர்ல. விஜய் விஜய் பண்ணதெல்லாம் நியாயப்படுத்தவே வந்து முடியாதுங்க கண்டிப்பா. பண்ணது தப்பு தான். ஆனாலுமே அவங்க அவங்க காவேரி லைஃப்ப நெனச்சு பார்த்தீங்க சாரதாம்மா இருந்துக்கிட்டு எதுனாலும் வந்து இங்க விஜய் வந்து என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனா வந்து விஜய் அவங்க வாயால இந்த மாரி "நீ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போற. பெட்டி படிக்கைலாம் கட்டிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கிண்டல் பண்றது தான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் விஜய், காவேரி வந்து டோட்டலா பிரிய போறாங்க. டோட்டலா வந்து இப்போதைக்கு டெம்பரவரியா வந்து 2 பேருமே பிரிய போறாங்க. ஆனா, இந்த பிரிவ வந்து 2 பேருமே எப்படி தாங்கிக்கிற போறாங்கன்னு தெரியல. 2 பேத்துக்குமே இது ஒரு பெரிய போராட்டம், சவாலா தான் இருக்க போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க ஒண்ணு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது நிரந்தர பிரிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராகினி கூட பார்த்தீங்கன்னா, இதனால இன்னுமே சதி வேலைய பார்க்கலாம். ஆனா, ஒண்ணு மட்டுங்க இந்த டைம்ல வந்து நம்ம காவேரி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கணும். இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்க காவேரியோட குடும்பமும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விஜய் மேல இருக்கிற கோவம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நடந்தா நல்லா தாங்க இருக்கும். பார்க்கலாம் எந்த மாரி ட்விஸ்ட்டான விஷயம்லாம் இன்னும் டைரக்டர் சார் வச்சிருக்காரு. நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கே குடுக்குற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, சம்பவம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எபிசோட பார்த்து, இன்னும் என்ன மாரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கணிப்பு என்ன? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாட்டா. பாய்.